வணக்கம். ஜிகேஎஸ்வி ரவிச்சந்திரன். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிங்கப்பூர் வர்சஸ் ஜிசிசி வேலைவாய்ப்புகள் பற்றி ஒரு விளக்கம். சிங்கப்பூர் வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்துட்டு சில துறைகளில் மட்டும்தான் உங்களுக்கு ஓவர் டைம் கால்குலேஷன்லாம் பண்ணி தருவாங்க. மற்றபடி 90% வேலை வாய்ப்புகள் சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் மொத்தம் சேலரி தான். இப்போ எஸ்பாஸில் போகிறீங்க, 3500னா 3500 மொத்த சேலரி. உங்கள் சம்பளத்திலிருந்து லெவிக்கு கட் பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் கட் பண்ணுவாங்க, அக்கமடேஷன் உங்கள் செலவு, கரண்ட் பில் உங்கள் செலவு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் உங்கள் செலவு, ஃபுட்டு உங்கள் செலவு, எல்லாமே போனது போக தான் நீங்கள் வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியும். டியூட்டி மினிமம் 12 to 14 hours வேலையை வாங்குவாங்க. அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் லீவு இருக்காது. மாதத்துக்கு ஒரு நாளோ 2 நாள் தான் லீவு தருவாங்க. ஸோ உங்களுடைய டோட்டல் பெனிஃபிட் சொல்லி எடுத்து இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி முடிவு பண்ணுங்க. எந்த நாட்டுக்கு வேலைக்கு போகிறோம், அங்கே என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும், எது டைரக்ட் பெனிஃபிட், இன்டைரக்ட் பெனிஃபிட், இதையெல்லாம் கால்குலேஷன் போட்டு தான் அந்த நாட்டுக்கு வேலைக்கு போகணுமா இல்லையாங்கிறது முடிவு பண்ணணும். அதே போல் அரபு நாடுகளில் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, டியூட்டி டைம் முன்கூட்டியே இங்கே ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. 8 hours, 8 + 1, 10 hours, 10 + 1, அதுக்கு மேலே போனாலாம் ஓவர் டைம். அதே மாதிரி அரபு நாடுகளில் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 21 days இயர்லி வெக்கேஷன் லீவ் இருக்குது. அப்போ 42 நாள் சம்பளம் கிடைக்கும். 2 years ஒன்ஸ், 2 வருஷத்துக்கு ஒரு தவால் வந்துட்டு போகிறதுக்கான ஃப்ளைட் டிக்கெட், கம்பெனி இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் கிராஜுவிட்டி கிடையாது, லீவு சேலரி கிடையாது, ஃப்ளைட்டு டிக்கெட்டு கிடையாது. அதே அரபு நாடுகளில் வந்துட்டு லீவு சேலரி இருக்குது, கிராஜுவிட்டி இருக்குது, ஃப்ளைட்டு டிக்கெட் இருக்குது. ஸோ அப்போ நம்ம மொத்த பெனிஃபிட் எடுத்து போடணும். அது மட்டும் கிடையாது, எந்த நாட்டுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நாம் சொந்தக்காரங்க இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து இருக்கலாம் அப்படின்லாம் முடிவு பண்ணக்கூடாது. நமக்கு எந்த கம்பெனி எந்த நாட்டில் நமக்கு சூட்டபுள் ஆகுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி தான் நம்ம முடிவு பண்ணுமே தவிர, நமக்கு சொந்தக்காரங்க, உறவினர்கள் அவங்க இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கங்கிறது முடிவெடுக்கிறது வந்துட்டு டோட்டலி ராங்கில் போய் முடியும். வாட் இஸ் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்கான ரைட் வேலை வாய்ப்பு எதுவோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம கற்றுக்கிறதுக்கு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, நல்ல கம்பெனியாக இருக்கா, நல்ல நாடாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம முடிவெடுக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு வெறுதே டோட்டல் அமௌண்ட்டு, ஃபினான்சியல் அமௌண்ட் அப்படி சொந்தக்காரங்க உறவுக்காரங்க இருக்காங்க சொல்லலாம் பிளான் பண்ணி முடிவெடுக்கக்கூடாது. ஸோ நன்றி, வணக்கம்.